அன்று ஏப்ரல் 5, 1993 மும்பையில் சாஜித் என்ற ப்ரொடியூசர் முக்கியமான வேலையாக நைட்டு 11 மணிக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தார். அப்படி ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது அங்கே ஃபோன் ரிங் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து சாஜித் பேசினபோது சாஜித்தோட அம்மா அழுதுகிட்டே கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போன அவர் டாக்டர்ஸ் யாரையோ ஸ்டிச்சரில் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாரு. அந்த ஸ்டிச்சரில் யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்க முகத்தில் மூடி இருந்த துணியை விளக்குறாரு. அப்படி அந்த துணியை விளக்குனவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டிச்சரில் இருந்தது அவரோட ஒய்ஃப். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மீடியாஸ்லாம் உடனே ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூடுவாங்க. ஏன்னா அங்கே இறந்தது மும்பையிலே பெரிய ஆக்ட்ரஸாக இருந்த திவ்யா பாரதி. என்ன எழுதுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் ஏன் சூசைட் பண்ணிட்டு சாகணும், இல்லைனா இவங்களை யாராவது கொண்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மூவியில் சைன் பண்ணாலே அந்த மூவி ஹிட் ஆகும். இப்படி இருக்க இவங்க எப்படி சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க, இவங்களை யாரோ கொலை தான் பண்ணியிருப்பாங்கன்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. சரி வாங்க இவங்க யாருன்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பாம்பேல இருக்கிற ஓம் பிரகாஷ் பாரதி மீட்டா பாரதிக்கு பிறந்தவங்க தான் திவ்யா பாரதி. அதுவும் இவங்க பார்க்க ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கிறதால ஸ்கூல் படிக்கிற டைமில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்க ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட திவ்யா பாரதிக்கு நம்ம பேசாமல் மாடலிங் பண்ணலாமான்ற ஆசை வருது. அந்த மாடலிங்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த ப்ரொடியூசர் இவங்க பார்க்க அச்சஸ்லாம் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கிறதால அந்த சமயத்தில் பாலிவுட்லேயே பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தாங்க ஸ்ரீதேவி. அதனால் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கிற திவ்யா பாரதி வீட்டுக்கு போன ப்ரொடியூசர் திவ்யா பாரதியை சினிமாவில் நடிக்க சொல்லி கேட்குறாரு. 15 வயதான திவ்யா பாரதியோட அப்பா இப்போதான் என்னோட பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இதில் அவளோட ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க.